நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. 3 ரூபாய் தோசை, இப்போ நீங்கள் அதுக்கு முட்டை தோசை போடணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் முட்டை கொடுத்தா அவங்க ஃப்ரீயாகவே அந்த முட்டை தோசையை ஊட்டி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்களே ஒரு எக் வாங்கி ஒரு முட்டை தோசை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முட்டை அன்னைக்கு என்ன விலையோ 3 ரூபாய்னா 3 ரூபாய் ப்ளஸ் அந்த தோசைக்கான 3 ரூபாய், அவ்வளோதான். விழுப்புரம் பக்கத்தில் ஒரு தென்கோடி பக்கம்ங்கிற ஒரு கிராமம். அங்கே வந்து ஒரு பையன், அவங்க அம்மா, அவங்க 2 பேர் தான். அந்த பையனுக்கு வேலை இல்லை, பெருசாக வசதியும் இல்லை, ஒரு கிராமம், ரொம்ப குடிசை வீடு மாதிரி. அவங்க ஒரு உணவகம் நடத்துறாங்க. நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அதுதான் அந்த கான்செப்ட். அப்படி ஒரு விஷயத்த ஒரு பெரிய பணம் உள்ளவர் யோசிச்சா அது ஒரு விஷயம். பட் அவங்ககிட்ட பணமே இல்லை, எனக்கு ஆக்சுவலா வேலை வாய்ப்பு, எனக்கு தொழில் செய்ய வேற எதுவும் தொழில் இல்லை, இப்படி ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்றேன்னு ஆரம்பிச்சார். இன்னைக்கு வந்து நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த வேலையை நிக்காம பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அவங்க அதுக்கு வந்து நாங்க போட்ட அந்த வீடியோ வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களா தேடி போகும்போது நம்ம ஒரு இந்த இடத்துல இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க, ஒரு பிரியாணி இன்னொரு பிரியாணி ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி வீடியோக்களை நோக்கி நமக்கு எப்பவுமே போறதில்லை. என்னன்னா இன்னைக்கு வந்து நல்ல உணவுகளை தேடி போற தேடல் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு உணவகம், ஒரு இயற்கை உணவகத்தை பத்தி நம்ம ஒரு பதிவு பண்றப்போ இந்த மாதிரி ஒரு உணவகம் எங்க ஊர்ல இருக்கா அப்படின்னு கேட்குற நிறைய பேர் இருக்காங்க. நல்ல உணவகங்கள் தேடல் இருக்கு, பட் அதை சொல்றதுக்கான ஒரு மனிதர்கள் இல்லை. ஸோ அந்த இடங்களை நாங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் மனுஷங்கன்னா கொஞ்சம் கருணை இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் ஜென்ரலாகவே இருந்துட்டு இருக்கு. பட் நாங்கள் ஆக்சுவலாக 3 ரூபாய்க்கு தோசை விற்கிற ஒரு அக்காவை பார்த்தோம். அது ஒரு கிராமம், ஆக்சுவலாக திருவண்ணாமலையிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு கிராமம். 3 ரூபாய் தோசை, இப்போ நீங்கள் அதுக்கு முட்டை தோசை போடணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் முட்டை கொடுத்தா அவங்க ஃப்ரீயாகவே அந்த முட்டை தோசையை ஊட்டி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்களே ஒரு எக் வாங்கி ஒரு முட்டை தோசை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முட்டை அன்னைக்கு என்ன விலையோ 3 ரூபாய்னா 3 ரூபாய் ப்ளஸ் அந்த தோசைக்கான 3 ரூபாய், அவ்வளோதான். அதில் ஒரு பைசா கூட, ஏங்க உங்களுக்கு நீங்கள் வறுமையில் இருக்கீங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரூபாய் லாபம் வேண்டாமா அப்படின்னு கேட்டோம். இல்லை, எனக்கு வந்து ஏன் தோசைக்கான விலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற, சிரமப்படுற பல மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் கூட உணவு இருக்கு. கஷ்டப்படுற மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கறதுக்கு போராடுற பல மனிதர்கள், அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்ற பல மனிதர்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள நோக்கிய பயணம் தான் இந்த மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்.